நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாகவும் பிதாவின் தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தருளினார். ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது இயேசு கிறிஸ்து, இயேசு என்னும் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலானது. அந்த நாமத்தை தான் நமக்கு தரித்திருக்கிறார். அவருடைய நாமம், the name above every name. இந்த உலகத்துல எந்த பேர் இருந்தாலும் அந்த பேருக்கு, நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம், அந்த நாமத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாமங்களை விட, எல்லா பெயர்களை விட உயர்ந்திருக்கிற நாமம் அவருடைய நாமம் என்று எழுதப்படுத்திருக்கிறது. It has been declared, அதாவது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், it has been declared that God has highly exalted Jesus and given him the name above every name. எல்லா நாமத்துக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களுக்கும், அத்தனை எதுக்கெல்லாம் பெயர் இருக்கிறது, சப்போஸ் எனக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அந்த பெயரை காட்டிலும் உயர்ந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல ஒரு மிருகம் இல்ல, இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வழிபாடுகளிலோ எப்படிப்பட்ட காரியங்களிலோ ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அந்த பெயரை காட்டிலும் உயர்ந்தது இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் என்பது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. It is a throne. The name is not just a word, it is a throne. அது ஒரு சிங்காசனம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய இயேசு என்னும் நாமம் மாத்திரமல்ல, அது சிங்காசனமா இருக்கிறது. சாதாரணமாக சிங்காசனத்துல யார் உட்காருவாங்க? சிங்காசனத்துல ஒரு கிங், அதாவது ராஜா உட்காரும் போது அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து ராஜா சொல்லுகிற எல்லா வார்த்தைகளும் முத்தானது. அவர் என்ன டிக்ளேர் பண்ணுகிறாரோ, அவர் என்ன அதிகாரத்தை செலுத்துகிறாரோ அந்த அதிகாரத்துக்கு அந்த நாடே கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொன்னதுதான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என்று. அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். அப்போ அவருடைய வார்த்தை, இயேசு என்னும் வார்த்தை சாதாரணமானது அல்ல, அது ஒரு சிங்காசனம். அப்போ சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையும் அது அப்படியே செய்யும், அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. சாதாரணமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இந்த சில காலங்களுக்கு முன்பாக நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம். அந்த வரலாறுகளை பார்க்கும் பொழுது அநேகருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பெயர்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெயர்ல அவங்களுடைய ஒரு அடையாளம் இருக்கும். இவங்க இதெல்லாம் செஞ்சாங்க, இப்படி எல்லாம் நடத்தினாங்கன்ற ஒரு அடையாளம் இருக்கும். ரெண்டாவது அவங்களுடைய குணம் இருக்கும். அவங்க நல்லவர்கள், கெட்டவர்கள், இப்படின்ற ஒரு குணங்கள் இருக்கும். அது இல்லாம அடுத்தது அவங்க ஒரு ஏதாவது ஒரு அதிகாரத்துல இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கீர்த்தி, அவங்களுடைய ஃபேமஸ், அப்படியே ஃபேமஸ் ஆயிருப்பாங்க, ஏதாவது ஒரு காரியத்துல ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன சொல்லுவாங்க, அந்த பழைய நாட்களிலே ஒருவரின் பேரை குறித்து சொன்னா இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுவாங்க. இவை அனைத்தும் அந்த நபரையே குறிக்கிறது. அப்போ அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்களுடைய குணம், அவங்களுடைய அதிகாரம், கீர்த்தி, இது எல்லாம் யாரு கொடுக்கும்? அந்த பர்டிகுலர் ஒரு மனுஷனை குறித்ததான ஒரு காரியம் இருக்கும். அவங்கள பெருமையா சொல்லுவாங்க. அது அப்படி பார்க்கும் பொழுது அப்ப இயேசுவின் நாமம் என்ன குறிக்கிறது என்றால், that is a throne. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தை
பேசும்பொழுது இல்லை கேட்கும் பொழுது இயேசுவே இயேசுவே வாரும், இயேசுவே கேளும் அப்படின்னு நம்ம சொல்ல கேட்கணும்ன்ற ஒரு காரியம் கிடையாது. அதை நம்ம டைரக்டா நம்ம யூஸ் பண்ணணும். அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். அப்ப நமக்கு இயேசு என்னும் பெயருள்ள அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த அதிகாரத்தை எங்க போனாலும் நீங்க என்ன பண்ணணுமா? பயன்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு என்னும் நாமத்தை உங்களுக்குள்ள ஒருவன் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த இயேசு என்னும் அதிகாரத்தை அவருக்குள்ள வச்சிருக்காரு, உனக்குள்ள வச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி நடமாடும் வேதாகமமா இருக்கணுமோ அதே போல நம்ம ஒரு நடமாடும் கிறிஸ்துவா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நடமாடும் வேதாகமம் போல நம்ம ஒரு நடமாடும் இயேசுவா நம்ம வாழணும். அந்த அதிகாரத்தை தான் உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதை பயன்படுத்துவது நம்முடைய கையில இருக்கிறது. நம்ம எதை குறித்து இந்த உலகத்துல அந்த பயங்கள், நடுக்கங்கள், கட்டுக்கள் இவை எல்லாவற்றிற்கும் மேல இயேசுவின் நாமம் உயர்ந்தது. அல்லேலூயா. குடும்பத்துல கஷ்டமா? கஷ்டம் பெருசு இல்ல, இயேசுதான் பெருசு. குடும்பத்துல வியாதியா? வியாதி பெருசு இல்ல, இயேசுனுடைய பேரு தான் பெருசு. குடும்பத்துல வறுமையா? வறுமை பெருசு இல்ல, இயேசுனுடைய நாமம் தான் பெருசு. குடும்பத்துல ஒருவேளை உங்களுக்கு சரீரத்துல எந்த வியாதி இருந்தாலும் சரி, கிட்னி பிரச்சனையா, கை கால் முழங்கால் தலை, எந்த பகுதியில் எந்த வலிகள் எந்த வியாதிகள் இருந்தாலும் அந்த வியாதியினுடைய பேர் பெருசு இல்ல. மகனே மகளே, அந்த வியாதியினுடைய பேர் பெருசு இல்ல. உன்னுடைய பிள்ளையோ, உன்னுடைய கணவனாரோ, உன்னுடைய மனைவியோ ஏதாவது ஒரு காரியத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களா? இந்த உலகத்தோடு இருக்காங்களா? அந்த காரியம் பெருசு இல்ல, இயேசுனுடைய நாமம் தான் பெருசு, அவருடைய பேரு தான் பெருசு. அதை விட்டுட்டு நம்ம இயேசுடைய பேரை விட்டுட்டு நம்ம இங்க அங்க ஓடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல எப்படி அவருடைய நாமம் பயன்படுகிறது என்று பாருங்க. இயேசுவே வாங்க, இயேசுவே குணமாக்குங்க, இயேசுவே இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. பாருங்க எப்படி அவருடைய சிங்காசனத்தை பேதுரு பயன்படுத்துறாரு பாருங்க. அப்படிதான் உன்னையும் என்னையும் தேவனுடைய நாமத்தை, இயேசுவின் பேரை பயன்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் எவ்வளவு அழகாய் அந்த இடத்துல பயன்படுத்துறதை நம்ம படிப்போம். 3ஆம் அதிகாரம் 4, 5, 6ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னான். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் முழங்கால் படிட்டு கூப்பிடல, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லல. அந்த த்ரோன், அதாவது அந்த அதிகாரத்தினுடைய சிங்காசனத்தையே அப்படியே அந்த பேதுரு வெளிப்படுத்தினார். சிம்பிளா சொன்னார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, தயவு செய்து குணமாக்குங்க, தயவு செய்து கேளுங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. மற்றவர்கள் கதறுகிற போது, இந்த உலகத்துல ஜனங்கள் கதறுகிறது போல அப்படி செய்யல. ஆனா சிம்பிளா சொன்னாரு, அவர் நாமத்தை கற்பித்தாரு, அவர் நாமத்தை சொன்னாரு, இயேசு என்ற நாமத்தை சொன்னாரு, எழுந்து நட என்று சொன்னார். உடனே அவன் எழுந்தான், நடந்தான், தாவினான், இயேசுவை துதிச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல குணம் உள்ளதுங்க. இயேசுவின் நாமத்துல அதிசயம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல இருளின் ராஜ்யம் குலையுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமம், இயேசுவினுடைய சிங்காசனம் வெளிச்சமானது. அந்த வெளிச்சம் என்ன செய்யுமா? அந்த இருளின் ராஜ்யத்தை அப்படியே நடுநடுங்க வைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிகள்
விசுவாசிகள் செய்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லும் பொழுது, பேய்களை விரட்டுவீங்க, அவருடைய நாமத்தினால அதிசயங்களை அற்புதங்களை செய்வீங்க, வியாதிகளை குணமாக்குவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது பரலோகம் அப்படியே உங்களுக்கு துணை நிற்கும். உங்களுக்கு இந்த உலகத்துல துணை இல்லாம இருக்கலாம். ஒருவேளை உலகத்துல நான் தனிமையா இருக்கிறேன் என்று அநேக நேரத்துல நீங்க சொல்லுவது என்று, இந்த உலகத்துல எவ்வளவு பணக்காரர்களும் எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும், அந்தந்த நேரத்துல எல்லா வசதிகள் கொடுக்கப்பட்டு இருந்தாலும் சில நேரங்கள் வரும், ஐயோ நான் தனியா இருக்கிறேனே, நான் தனிமையா இருக்கிறேனே என்று நீங்க சொல்லும் நேரங்கள் வரும். அந்த நேரம் துணை நிற்கிறது இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பரலோகம் இயேசு நீங்க கூப்பிட்டீங்கன்னா பரலோகம் உடனே வந்து உங்களுக்கு துணை நிற்கும். நீங்க தான் இந்த உலகத்துக்கு இயேசுவாக பரலோகத்தின் பிரதிநிதியா இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்க. பரலோகத்தின் பிரதிநிதி நீங்க தான். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா. உள்ளங்கைகளை வரைஞ்சிருக்கிறாங்க. ஹிந்தியில என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உள்ளங்கையில கோத்கர் பனாயா ஹுவா. அப்படின்னா நம்ம எப்படி ஒரு பொருளை எடுத்து நம்ம மண்வெட்டை எடுத்து பள்ளம் நோண்டுகிறோமோ அது போலதான் ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. अपने हाथ में खोदकर आपका नाम बनाया हुआ. கைகளில நம்ம கொத்தப்பட்டு பள்ளம் தோண்டி நம்ம பேரை எழுதி இருக்கிறாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நாமத்தை நம்ம தைரியமா உச்சரிக்கணும். பயப்படவே கூடாது. எந்த காரியத்துக்கும் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போறீங்கன்னா தைரியமா இயேசு நாம உச்சரிங்க. ஒருத்தரை பார்க்கறீங்கன்னா தைரியமா உச்சரிங்க. எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஏனென்றால் நீங்க நடமாடும் இயேசு கிறிஸ்துவா இருக்கீங்க. நடமாடும் கிறிஸ்து, குட்டி இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துல நீங்க வாழணும். நடமாடும் வேதாகமாகும், நடமாடும் குட்டி இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்துல நீயும் நானும் வாழ வேண்டும். மகளே மகனே, அதுக்குதான் இந்த இயேசுனுடைய வார்த்தை மூல பாஷையில நம்ம பார்த்தோம்னா யெகோஷுவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. யெகோஷுவா அப்படின்னா அது வந்து எபிரேய பாஷை. எபிரேய பாஷையில இயேசுனுடைய பேர் வந்து யெகோஷுவா. அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுடைய பேரை கூட சேர்த்திருக்கிறாருங்க. ஜீசஸ் என்ற பேர் இருக்கு இல்லையா, அது மூல பாஷையில யெகோஷுவா. அந்த யெகோஷுவா என்ற பேர்ல உங்களுடைய பேரை கூட சேர்த்து இருக்கிறாரு. உங்களுடைய பேர் என்றால் நம்ம எல்லாருமே மனவாட்டி. அந்த கடைசி வார்த்தை யெகோஷுவா அப்படி இருக்கு இல்லையா, அது வந்து மனவாட்டி என்ற அர்த்தம். அந்த மனவாட்டின்னா நீங்களும் நாங்களும் மனவாட்டி தான். இயேசு கிறிஸ்துவும் மனவாட்டியும் அவருடைய பேர்ல பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமா இனி சொல்லுவோமா, தைரியமா இயேசுடைய நாமத்தை உச்சரிப்போமா. ஏனென்றால் முழு அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை இனி இந்த உலகத்துல நம்ம பயன்படுத்துவோம், ஜெயிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஆமென். ஆமென்.